பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படி கூடி வந்த உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் சேனல் மூலம் பார்க்கிற அன்பு உள்ளங்களையும் சொந்தங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஏவிஎல் டிகே மியூசிக் மூலம் தேவநாமத்தை மேம்படுத்துறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீருற்று போல நீ இருப்ப. கரங்களை தட்டி அல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட தேவன் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 வருஷத்துல கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி இருக்கிறாரு. அல்லேலூயா. உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்கு பெலனாக்குவாரு. தேவ பிள்ளைகளை, எலும்பு எப்படிப்பட்டதுன்னா அது காய்ந்து போய் உதிரக்கூடியது. எப்போ காய்ஞ்சு போய் உதிருது? சிலர் செய்த பாவம் தேவ சமூகத்துக்கு எட்டி இன்னைக்கு என்னாகம புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல வாசித்தது போல ஒரு கூட்டத்தை பூமியின் வாய் பிளந்து உள்ள போட்டு மூடி போட்டுச்சு. பூமிக்கும் வாய் இருக்குது, கடலுக்கும் வாய் இருக்குது, மனுஷனுக்கும் வாய் இருக்குது. பிள்ளைகளை, அந்த எலும்பை தேவன் எப்படி நம்மளை பாதுகாக்கிறாருன்னா, அவர் ரத்தத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய ரத்தத்தோடு இணைஞ்சு தேவன் என்ன செய்யறாரு? நம்ம எலும்புகளை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறார். கர்த்தருடைய கிருபை. எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. வாசிங்க. இந்த நாள்ல தேவ சமூகத்தில் அமர்ந்தபோது கொடுத்த வார்த்தை எசேக்கியேலின் புத்தகம், எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நீ நல்லா கேளுங்க, கர்த்தர் நம்மோட பேசுகிற தேவன். நீ அமெரிக்கையோடு இருக்கையில, நீ அமைதியோடு இருக்கையில, பொறுமையோடு இருக்கையில, சாந்தத்தோடு இருக்கையில, நல்லா கேளுங்க, உன் தாய், உன் உறவு, உன் ரத்தத்தை பாலாக மாற்றி தேவனுடைய மகா பெரிய கிருபையினால உன் தாய் எப்படி தண்ணீரோரமா நடப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதும் தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடியா இருந்தது. கர்த்தருடைய கிருபை இருந்தால், தேவ கிருபை, தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வாக்கு இந்த நாளில எப்படியா கர்த்தர் வச்சாராம்? தண்ணீரோரமா நடப்பட்ட மரம். எது ஓரமா? தண்ணி ஓரமா நடப்பட்ட மரம். உன் தாய். தாய் என்றாலே இரக்கம். தகப்பனுக்கு கோபம், ஆனா உள்ளத்துல இரக்கம் எடுக்கான். தாய்க்கு பார்த்தீங்கன்னா உடனே இரக்கம் கிடைக்கும். ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு, சின்ன குழந்தை, தாய் பெற்றெடுத்த குழந்தை அழுதுன்னு இருக்கும். கணவன் இருப்பாரு, மனைவி இருப்பாங்க. அந்த குழந்தை அழும். கணவர் சொல்லுவாரு, அந்த அழுதுனேக்குது கம்முனிக்கிறேன். ஆனா தாய் என்ன பண்ணுவாங்க? ஓடி அந்த குழந்தை தூக்குவாங்க. தகப்ப உட்காந்து இருப்பாரு. தேவனுடைய வார்த்தை கேளுங்க. உன் தாய் தண்ணீரோரமா நாட்டப்பட்டதும் அப்படின்னா என்னடா, தண்ணிக்கும் செடிக்கும் வேருக்கும்
எப்படி இருக்குன்னா, உறவு எப்போதும் ஒன்னா இருக்கணும், உறவு இருக்கணும். செடியோட வேருக்கும் தண்ணீருக்கும் உறவு இருக்கணும். அதுபோல ஆண்டவருக்கும் உனக்கும் எப்போதும் உறவு இருக்கணும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. ஆண்டவருக்கும் உனக்கும் எப்போதும் உறவு இருக்கணும். எப்போ ஒரு முறை தேடினாக்கா ஒண்ணும் பண்ண முடியாது. அவரோட ஐக்கியம் இருக்கணும். தண்ணீர் ஓரம் நாட்டப்பட்டது போல நீ ஆண்டரோட ஐக்கியம், ஆண்டரோட உறவு, ஆண்டரோட கூட பாடல், ஆண்டரோட கூட துதி, ஆண்டரோடு கூட ஜபம், ஆண்டரோட கூட கத்த தான, ஆண்டரோட கூட ஐக்கியமா இருக்கிற ஒரு தாய் என்ன பண்ணாங்களாம், ஆண்டோட இருக்கிற சபையிலே இருந்தாங்களாம். அந்த தாயார் எப்படி இருக்குன்னா, ஆண்டவருக்கும் உனக்கும் எனக்கும் அப்படி ஐக்கியம் உறவோடு இருக்கும். எப்படி தண்ணி ஓரமா நடப்பட்ட மரம் அது எப்படி இருக்கும் பாருங்க. அது வளர்ந்து கனி தந்து உயரமான மரமா மாறும். எப்போ அது நீரோட்டம் உள்ள இடத்துல இருக்கிற மரம். அது போல ஆண்டரோடு கூட நீ இருக்கும்போது உன் வாழ்க்கை எப்போதும் பசுமையா இருக்கும், செழிப்பா இருக்கும். ஆண்டவரை தொட்டுக்கிற வாழ்க்கை வாழப்படாது. எப்பொழுதும் அவரோட உறவாடுற உறவு இருக்கணும். வாசிங்க யோவானுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். வேத சத்தியம் எழுதப்பட்டது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக. யோவானுக்கு 5ஆம் அதிகாரம் 2, 3 வாசிக்கலாம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. கடவுளுடைய கிருபையால பெதஸ்தா என்ற ஒரு குளம். இன்னைக்கு குளம் இல்லைன்னா சிலருக்கு பக்தி வராது. குளம் என்னைக்கு குளம் வந்தது தெரியுமா? எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, மயிலாப்பூர் குளம் எப்படி உருவாச்சு தெரியுமா உங்களுக்கு? பட்டின பார்க்க மயிலாப்பூர் குளம் எப்படி உருவாச்சு தெரியுமா? இந்த பகுதியை ஆண்டவர் யார் தெரியுமா? நவாப்பு, முஸ்லிம். அப்பெல்லாம் கோயில் கிடையாது. அங்க போய் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தெருவுன்னு இருக்கும். குளம் வெட்டின கதை ஒரு ஹிஸ்டரி போய் படிச்சு பாருங்க. சபரிமலைக்கு போய் கோயிலுக்கு போறாங்கல்ல, சபரிமலைக்கு இந்த செய்தி எல்லாம் கேளுங்க. சபரிமலை கோயில் கட்டினதுக்கு நிதி கொடுத்தது யார் தெரியுமா? ஒரு பாஸ்டர். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏண்டான்னா ஜாதி மதம் இன்றி எல்லாரும் ஒரு மனதோடு வாழ்கிற தேசம்தான் நம்ம தமிழ்நாடு. கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய மகாபெரிய கிருபை. மன்னர் ஆண்ட காலகட்டத்துல அந்த கோயில் எரிக்கப்பட்டது. அதுக்கு 2 பேர் தான் நிதி கொடுக்குறாங்க. அந்த மன்னரும் பாஸ்டர் நிதி கொடுத்து கட்டப்பட்ட கோயில் சபரிமலை. ஹிஸ்டரி போய் வாசிக்கலாம். இன்னும் சொல்லலாம், எனக்கு நேரம் இல்லை. கடவுளுடைய கிருபைன்னு எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. அப்போ இந்த குளம் எருசலேமிலே பெதஸ்தா என்ற இடத்துல இருக்கு. அந்த இடத்தை நான் பார்த்தேன். நம்ம ஐயா இஸ்ரேல் இருக்காரு. இதுதான் யா. அது எப்படி இருக்கு? அது வந்து ஒரு கணவாய் போல அப்படி இருக்கு. இப்போ அது கட்டிட்டாங்க, கொஞ்சம் தான் இருக்காங்க. அந்த இடத்துல எத்தனையோ வியாதிஸ்தர்கள் அங்கே கிடப்பாங்க. எத்தனையோ வியாதிஸ்தர்கள் கிடப்பாங்க. ஏண்டான்னா தீராத வியாதி உள்ளவங்க அந்த குளத்துல இறைத்தூதன் இறங்கி அதை கலக்கும் போது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அதுல முதல்ல விழுறவன் சுத்தமாயிடுவான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறிக்குது? ஞானஸ்தானத்தை குறிக்குது. ஞானஸ்தானத்தை குறிக்குது. நீ சுத்தமாவனா திருமொழி ஞானஸ்தானம் எடுக்கணும். மொழிகினவன் சுத்தமா இருக்கிறான், பாதங்கள்னா போதும்னாரு ஆண்டவர். பேதுரு வந்து, ஆண்டவரே என் பாதத்தை நீ கழுவலாமா? ஆண்டவர் சொன்னார்,
என் பாதம் மாத்திரம் இல்ல, என்னையே கழுவணும். அவ்வளோ பாவி நான் மேலுக்கு தான் வேஷம் போட்டு சுத்திங்கிறேன். நான் அவ்வளோ பேர் ஆள். நான் ஆண்டவர் சொன்னாரு, முழுகின நீ, ஞானஸ்தானம் எடுத்த நீ, பாதங்கள் போதும். அவரே ரெக்கமெண்டேஷன் பண்ணார். திருமுழுக்கு எடுத்தா உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. துன்பத்திலும் துயரத்திலும் கசந்திலும் கண்ணீரிலும் தேவன் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கு. பாவில பிரதான பாவியா இருந்த என்னை தேவன் தொட்டு தூக்குனார். திருமுழு ஞானஸ்தானத்தை கர்த்தர் கரையறன பிளஸ் பண்ணி வச்சிருக்கு. உன்னை பிளஸ் பண்ணி வச்சிருக்கு. வாசிங்க 5:5. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான். எத்தனை வருஷம்? 38 வருஷமா நாடி எடுத்து ஒருத்தங்க எடுக்கிறான். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல. நமக்கு 1 நாள் 2 நாள் பிரிவினை தாங்க முடியல. 5 நாள் 10 நாள் பிரிவினை தாங்க முடியல. 38 வருஷம் ஒரு மனுஷன். தெய்வத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளே, உன்னை நீ நிதானித்து பாரு. சர்வ வல்லமுள்ள ஞானி. அவர் எது செய்தாலும் நேர்த்தியா செய்கிற தேவன். அவர் மறக்கிறவர் அல்ல, அவர் வெறுக்கிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல, பார்த்துட்டு சும்மா போறவர் அல்ல. நம் தேவன் இரக்கத்தே உருவான தேவன். நம்முடைய தேவன் இரக்கமே உருவான தேவன். நம்முடைய தேவன் 38 வருஷமா கிடக்குறான். யாரும் போய் பார்க்கல, ஒரு தண்ணி கொடுக்கல. 38 வருஷம் வியாதியில கிடக்குறான். 1 வருஷமா 2 வருஷமா? எத்தனை வருஷம்? 38 வருஷம். எத்தனை வயசுல எத்தனை போட்டாங்களோ தெரியாது. வரா, அவன் சொந்த பந்தம் சுகமாவது போயிடறான். வரா, தன்னைத்தான் பார்த்தாங்கள, மத்தவளை பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கடவுளுடைய கிருபைனால தன்னை நேசிக்குன்னு பிறனை நேசி. அன்பு சகலத்தில் சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்ல, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இராது, அன்பு தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அன்பு கடவுளுடைய கிருபையினால் ஆவியானுடைய மகாபெரிய இரக்கத்தினால தன்னை பிறனை நேசி. தன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. 38 வருஷமா கிடைக்கும். அவ்வளவுதான். அவரு வீடு வாசல் மறந்துட்டாரோ, நமக்கு யாரும் இல்லைன்னு இருந்துட்டாரோ. 38 வருஷம் இப்ப என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. போட்டு போனவங்க தான். வாசிங்க 6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமா வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? கேட்கிறாரு, நீ விரும்புறது என்ன என்கிட்ட சொல். அவர் யாரு? விசாரிக்கிறவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. விசாரிக்கிறவர் அவர். என்ன நடந்தது, ஏன் என்ன விசாரிக்கிறவர் அவர். கேட்கிறாரு, சுகம் உனக்கு என்ன வேணும்? ஒருத்தர் சொன்னா, ஐயா நான் பார்வையிடணும் ஆண்டவரே. சரி போ. ஒருமா கேட்கிறாங்க, ஐயா அநேக ஜனங்க மதிக்கக்கூடியவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க, திராட்சை குறைபட்டு போச்சு, திராட்சை ரசம் வேணும் ஐயா. சரி போ. என்ன ரசம் கொடுத்தாரு? ஒயிட் ஒயின். என்னது? தண்ணி ஒயிட்டா தாங்க இருக்குது. ஒயிட் ஒயின் தண்ணி தான் ஒயிட்டா தான் இருக்குது. குடிச்சா திராட்சை ரசம் ஒயிட் ஒயின் கொடுக்கிறாரு. அவர் நம்ம ஆண்டவர் கொடுக்குறது எல்லாம் ஒஸ்தியா தான் இருக்கு. இங்க கேட்கிறார், சுகமடை விரும்புறியாப்பா? 38 வருஷத்துல யாராவது ஒருத்தர் விசாரிச்சிருப்பாங்களா? என்ன விசாரிச்சிருப்பாங்களா? உன்னை விசாரிச்சிருப்பாங்களா? இந்த செய்தி கேட்கிற பிள்ளைய, என்ன விசாரிக்க யாருமே இல்ல. கிறிஸ்துமஸ் வந்துச்சு,
பண்டிகை நாட்கள் வருது, என் வீடு தேடி ஒருவரும் என்னை விசாரிக்க வரலன்னு சொல்லி கூனி கூறுகிறியா? உன்னை விசாரிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். நான் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உன் கவலை எல்லாம் என் மேல் வைத்தது. நான் உன்னை விசாரிப்பேன், நான் உன்னை விடுதலையாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் நம்பிக்கை என் மேல் இருக்கும் போது. வாசிங்க 8:9. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமானான். தான் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் இந்த நாளை போல பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாளா இருந்தது. இந்த ஓய்வு நாள்ல வருகிற எல்லா வார்த்தையும் உன்னை சுகமாக்கும், உன்னை குணமாக்கும், உன்னை திருப்தியாக்கும், உன்னை விடுதலையாக்கும், உன்னை விசாரிக்கும், எல்லாம் நடக்கும் கர்த்தருடைய கிருபைனால. இந்த நாளை தான் கட்டி வச்சிருந்தான் பிசாசு. ஓய்வு நாள்ல அற்புதம் செய்யக்கூடாது, ஓய்வு நாள்ல அதிசயம் செய்யக்கூடாது, ஓய்வு நாள்ல விசாரிக்க கூடாது. அதை ஆண்டவர் உடைச்சார். படுக்கை எடு நட, ஒரு வார்த்தை தான், மருந்து இல்ல, மாயம் இல்ல. எத்தனை வருஷம்? 38 வருஷம் அவனால நடக்க முடியாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 வருஷம் நடக்க முடியாது. படுக்கத்தான், படுக்கத்தான். யோசிச்சு பாருங்க, 38 வருஷமா ஒரே படுக்கையில் இருந்தா ஒரு மனுஷனுடைய சரீரம், நாடி, நரம்பு, எலும்பு, ரோமங்கள் எப்படி இருக்கும்? சாப்பிட்டானா சாப்பிடலையா தெரியல. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். நடக்க முடியுமா? உடனே நடக்க முடியுமா? 38 வருஷம் வியாதியா இருக்கனால உடனே நடக்க முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பைபிள் பொய் சொல்லுதா? அவன் வம்சம் இன்னைக்கும் இஸ்ரேல்ல இருக்குது, அவன் கோத்திரம் இன்னைக்கும் இஸ்ரேல்ல இருக்குது. கடங்களை தட்டி தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளை எழுந்திருந்தாரு, எழுந்தான், நடந்தாரு, நடந்தான். அப்போ எழுந்துக்கணும், உட்காரணும் உட்காரணும், இதை செய்யணும் செய்யணும், இங்க போகணும் போகணும். அப்போதான் வாழ்க்கையில ஆசீர்வாதம். சொன்னதை மறுதளிக்க கூடாது. சுகமுகமா வாழணும். உன்னுடைய சுயத்துக்காக தேவனை விட்டு விலகக்கூடாது. செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய நீரோட நிரப்பட்ட மரம், உறவு ஐக்கியம் இருக்கணும். அதுபோல உனக்கும் ஆண்டவருக்கும் எப்போதும் ஐக்கியம் இருக்கணும். சும்மா வந்து போற ஊழியம் செய்யக்கூடாது, வந்து போற விசுவாசம் இருக்கக்கூடாது. வாசிங்க 14-15 வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்துல கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது என்றான். அந்த மனுஷன் போய் தான் சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதருக்குள்ள ஊழியம் செய்தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஐக்கியம் எப்படி பாருங்க. மறக்கலாமா? ஆண்டவரை மறக்க முடியுமா? கர்த்தர் உனக்கு இவ்வளவு அற்புதம் செய்தா ஊழியம் செய்ய மாட்டேன்ற, சுயமா வாழறியே. ஊழியமே ஒரு ஆத்மா இது வரைக்கும் ஆதாயப்படுத்தல. சுயம் உறவு இருக்குதா? அவரோடு கூட ஐக்கியம் இருக்குதா? நீரோட வேரோட ஐக்கியமா இருக்கிற மரம் போல, தண்ணி போல ஆண்டரோட உன்னோட தேவனுடைய கிருபையால் ஐக்கியம் இருக்குதா? இல்ல. அப்ப எப்படி 38 வருஷமா செய்தி கேட்கிற தேவ பிள்ளைய நீ கூட எங்கேயோ கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த, எங்கேயோ கடவுளுடைய மாவு எத்தனையோ சூழ்நிலை சிக்கி சின்னாபண்ணமாகி உன்னை விடுதலையாக்க ஒருவரும் கூடாத பட்சத்துல தேவன் தேடி வந்து ரட்சித்தார். கஷ்டம் கண்ணீர் கடன் மாறினது. தேவனோடு நீ இருக்கிறியா? இருக்கிறியா? தேவனோடு இருக்கிறியா? கேட்டா என்ன சொல்ற? கதை சொல்ற. இப்போ என்ன சொல்ற? கதையா சொல்ற. இல்ல, 38 வருஷம் வியாதி இருந்த மனிதன் தேவாலயத்துக்குள்ள வந்து அவர் ஊழியம் செய்ய தொடங்குகிறார். அதுதான் உறவு, அதுதான் ஐக்கியம். கர்த்தருக்காக நாம் எதையாக செய்ய வேண்டும். தேவன் உனக்கு செய்த நன்மையை அநேகருக்கு சொல்லி ஊழியம் செய்யும் போது
கர்த்தருடைய கிருபையினால் தேவன் மகிமைப்படுவார். பரலோகம் சந்தோஷப்படும். கரங்களை தட்டி எத்தனை பேரு பரலோகம் சந்தோஷப்படுற வாழ்க்கை வாழணையா? திருப்பரசம் ஊழியம் செய்யறேன் அன்று சொல்றாரு, அழுது பாடி ஜெபிக்கிறது கடவுளுடைய கிருபையினால அநேக கண்கள் குளமாவது ஆண்டவர் சந்தோஷப்படுற. என் மகன் என்னை பத்தி சொல்றானே, அதுபோல நீ ஊழியம் செஞ்சிருக்கிறியா? அவர் கூட ஐக்கியமா இருக்கிறியா? பார்த்து பாருங்க. அதே யோவானுக்கு 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நான் சுட்டி காட்டி கடந்து போக விரும்புறேன். 4:8 முதல் 10 வரை வாசிங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணி மல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார். யூதர்கள் சமாரியனுடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்திலே தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று என்னார் என்பதும் அறிந்திருந்தாய், ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு என்ன தண்ணி தருவாரு? ஜீவ தண்ணீரை தருவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நாம் மிதந்து மிதந்து மகிழணுமே. அப்பா, மிதந்து மிதந்து மகிழணுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, கேட்கிறவர் யாருன்னு நீ அறிஞ்சிருந்தா அவரு கடவுளுக்கு ஜீவ தண்ணீரை கேட்டு. இங்க என்ன நடக்குது? ஒரு உறவாடல். யார் அந்த மகன்? ஒரு வாழ்க்கை இப்படித்தான் வாழணும்னு வாழ தெரியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மகன். ஆண்டவர் அந்த கணத்தாண்ட, அந்த கணத்து மேல ஸ்டைலா உக்காந்து இருக்காரு. கணத்து மேல உட்காந்து அங்கெல்லாம் போட்டுட்டு சீடங்கள்லாம் வெளியே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போய்க்கிறாங்க. எங்க போயிருக்கிறாங்க? எங்க போயிருக்கிறாங்க? யாராவது ஒரு வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு கேட்பாங்க. அதுக்கு பேர் என்ன? பிச்சை எடுத்துன்னு வர மாதிரி. ஒரு ஊரா போய் நம்ம என்ன பண்றோம்? நல்லா தூண்டுறோம், நல்லா தூங்குறோம், வீட்டிலே இருந்துறோம், வெளியே போறதே கிடையாது. ஊழியமாவது ஒன்னாவது. அப்படி 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 பண்ணாங்களா? யோசிச்சுவாரு. அந்த நேரம் தான் அந்த அம்மா தண்ணி குடம் எடுத்துன்னு வருது. இடுப்புல அடி அடி இடுப்புல. என்ன குடம்? காலி குடமா தண்ணி குடமா? காலி குடம்.
ஆ? அப்படியே குடத்தை வருது. பார்த்தா ஒரு ஐயா உட்காந்துங்க. அவர் இயேசுன்னு தெரியாது. அந்த அம்மா ஒரு சில காரியத்துல சூரி. அந்த அம்மா சூரி. எந்த காரியத்துல சூரி? அல்லேலூயா. ஒரு ஒரு சில காரியத்துல பலவீனம் அந்த அம்மா. ஒவ்வொருத்தரும் ஒரு பலவீனம் இருக்குது. அந்த அம்மா 5 பேர் கூட வாக்குப்பட்டுச்சு. எந்த பேர் கூட வாக்குப்பட்டுச்சு? 5 பேர்கிட்ட வாக்குப்பட்டுச்சு. 5 பேர் கூட வாழல. 5 பேர் கூட வாழல. ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு வந்தது. ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு வந்தது. ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு வந்தது. இன்னைக்கு கூட பாருங்க, இந்த தேசத்துல, இந்த காலகட்டத்துல, இந்த டெக்னாலஜின்ற இந்த டெக்னாலஜி காலத்துல வாழ்க்கை பறிபோகுது. 13, 14 வயசுல ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டியா? ஒரு பையனும் ஒரு பொண்ணும். என்ன வயசு, என்ன குடும்பம் பண்ண என்ன தெரியும்? யோசிச்சுப்பாரு. கருவாகுது, குழந்தை பெத்தெடுக்குது. அந்த குழந்தைய பார்த்தா அதுவும் குழந்தை இருக்குது, இதை பார்த்தா இதுவும் குழந்தை இருக்குது. வாழ்க்கை வாழ தெரியல. அவனை பார்த்தா முடி இப்படி வச்சுங்கிறான். இப்படி தலையெல்லாம் முடியாகுது அவனுக்கு. மூஞ்செல்லாம் முடியாகுது. அவன் குடும்பத்தில் அகப்படல. அது ஒரு பிஞ்சு பையனா இருக்கிறான். எப்படி குடும்பத்தை அனுசரிச்சு வாழணும்னு தெரியல. ஆசையில பாசத்துல ஓடி போச்சு, கல்யாணம் பண்ணிச்சு, பார்த்து பண்ணா ஏதோ பண்ணான். வாழ்க்கை நிலைக்குதா? இல்ல. இது ஒரு பக்கம் போது, அது ஒரு பக்கம் போது. தெய்வத்துடைய பிள்ளைகளை, அது இல்லைங்க வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னா வாழ்க்கை என்பது எப்படி இருக்குன்னு தெரியுமா? விட்டு கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணும். குடும்பமானா கணவன் விட்டு கொடுக்கணும், மனைவியும் விட்டு கொடுக்கணும். அப்போ வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அப்ப அந்த குடும்பம் பாருங்க, அழகா ஒருத்தர் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தை பாருப்பா. ஆனா இந்த மகளுக்கு அந்த வாய்ப்பு இல்ல, அந்த கிருபை இல்ல, போயிடுச்சு. ஆனா கடவுளுடைய கிருபையில ஆண்டவர் கம்மன் தான் இருக்கிறார். ஆனா நம்ம குறைய ஆண்டவர் சொல்லவே மாட்டார். மனுஷன் சொல்லி சொல்லி காட்டுவான். வாசிங்க தேவ கிருபை 28 முதல் 29 வரை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ள போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த மகள் மேல இருக்கிற எல்லா அழுக்கையும் சொல்லி தீர்த்துட்டாரு. ஏண்டான்னா ஆண்டவர் எவ்வளவு ஜென்டில்மேன் பாருங்க. ஒரு மகளை மனம் திரும்ப அந்த மகளுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த கூடாது என்பதற்காக கூட இருந்த சீடர்களை அப்புறப்படுத்துறார். நல்ல தேவன்ல இந்த மாதிரி யாருன்னா இருக்கிறாங்களா? ஆனா நீ ஆவலன்னு வச்சுக்க, நடு தெருவுல வச்சு உன்னை பண்ணுவாங்க பாரு சில காரியம். ஹல்லேலூயா. இல்ல, இந்த மகளை தனிமையா ஆண்டவர் சுத்தம் பண்றார வார்த்தையா? அந்த அம்மா போயிடுச்சா? இல்ல, இப்ப போய் ஊழியம் செய்து ஐக்கியப்படுது. ஆண்டவருக்கும் மக்களுக்கும் மகளையும் 3 வாராய் தேவ சமூகத்துல ஐக்கியப்படுறாங்க. ஓடுது. குடத்தை கொண்டு வந்தது, குடத்தை வச்சிருச்சு, பாவ குடத்தை வச்சிருச்சு. அந்த குடம் எதுக்குடான்னா அவன் மக பாவம் செய்ததுக்காக அந்த தண்ணி தேவைப்பட்டது. குடத்தை வச்சுட்டு போயிட்டான் அந்த மகன். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. நீ இறக்கி வைக்க வேண்டியது இறக்கி வச்சிடணும். இந்த நல்ல புது வருஷத்துக்கு போறோம் நம்ம கர்த்தருடைய கிருபையில. அப்போ ஆண்டுடைய மகாபெரிய கிருபையினால போயிட்டு ஊழியம் செய்து, வாங்க எல்லாரும் வாங்க, என் உள்ளத்துல இருக்கிறது எல்லாம் சொல்லிட்டாரு. அவர் தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசி. என் உள்ளத்துல என் வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. வாங்க, அவரு ஆண்டவர் இயேசு பொழுது. அப்போ உன் பாவங்கள் கழுவப்பட்டதுக்கு அந்த காரணகர்த்தாவிடத்துல பாவ சுமையோடு மூட்டை மூட்டையாய் கட்டி வைத்திருக்கிறவர்களை நீ கொண்டு வரும்போது கர்த்தர் உன் நிமித்தம் தேவநாமம் மகிமைப்படுகிறது. நீ ஐக்கியப்பட்டு வாசித்து முடிக்கலாம். கடைசியா எசேக்கியேல் 19:10.
நீ அமெரிக்கையோடு இருக்கையில் போதும். கண்களை மூடி எல்லாரும் 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 ஆண்டவர் நம்ம மத்தியில் ஆசீர்வாடினார். ஆண்டவர் சொன்னார், நீ தண்ணீரோரமா நாட்டப்பட்ட மரம் போல, உனக்கும் ஆண்டவரோட கூட ஐக்கியப்பட்டிருக்கிற மகனா மகளை போல நீ ஆண்டவர் விட்டு தனியா போனா மாட்டிப்ப. வேறாகப்பட்டது தண்ணீரோடு இணைந்திருக்கிறது போல நீ ஆண்டவரோடு எப்போதும் இணைந்திருப்பாயானா ஆவியானுடைய பெருமலை உண்மையில பொழுதும், ஆவியானுடைய அக்னி உண்மையில அசுவாடம். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார். உனக்கு ஜீவ தண்ணீரை தருவார். உன் தாகத்தை தீர்க்கிற தேவன் அவர். உன் தாகத்தை தீர்க்கிறவர் அவர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை தட்டி எல்லாரும் எல்லாரும் ஆமென் ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா. 38 வருடமாய் வியாதி கொண்டிருந்தவனை தேவன் தேடி வந்தாரே. ஆமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதி அரபல கரமனமா, வற்றாத வற்றாத ஜீவ நதியாக வாருமையா போதகரே. வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கண்ணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கண்ணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி சபா ரிமா கரபலதா. ஆவியானுடைய வல்லமை, ஆவியானோட நீ உள்ள எப்படி போனோம்? ஒரு மீனாகப்பட்டது அடியாளத்துல போவது போல ஆண்டவரோட ஐக்கியத்துல, ஆண்டவருடைய வசனத்துல, பாடல, துதியில, பரிசுத்தத்துல நீந்தி 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 மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நாங்க மிதந்து மிதந்து மகிழணுமே. அருமையா போதகரே, அருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக வருமையா போதகரே. வருமையா கிருபைநிறைந்த நல்ல ஆண்டவரே, எவ்வளோ நல்ல தெய்வம் ஆண்டவர். 38 வருஷமா வியாதி உணர்வு தேடி வந்த தேவனே, நீர்காலோர நடப்பட்ட மரம் போல, நீருக்கும் வேருக்கும் ஐக்கியம் இருந்தது போல உங்களுக்கும் எங்களுக்கும் ஐக்கியம் இருக்கும்படி எங்களை நீந்தி நீந்தி உம்மோட கர்த்தாவை ஆண்டவரை உறவாட உதவி செய்யப்படி செபிக்கிறார். கெட்ட சத்தியத்தை விட்டு விலகாதபடி உன் நாமத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளை தரும்படி செபிக்கிறேன். தாழ்த்தி செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். கேட்டது கேட்க முடியாத வாய்க்காச்சு துதிகன மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல மறவாது. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனைக்கின்றென்றும் சதாகாலங்கள் என்னோடு சகல வருஷவான் கர்த்தர் விளையாடும் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவாரா, ஒருவருக்கு ஒரு வார்த்தை பேசி